வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் வாகனங்களுக்கு மாசு தர சான்றிதழ் இருந்தால் மட்டுமே பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் வழங்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது. மும்பை பந்த்ராவில் 14 கோடி ரூபாய் செலவில் பெருமாள் கோவில் கட்ட திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோயில் அறங்காவலர்கள் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 16 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவல்லிக்கேணியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் அருகில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மசோதாக்களின் பெயர்களை ஹிந்தியில் வைப்பதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம் புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறை புகாரை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மண்டல பூஜைக்கு ஐயப்பன் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் 23ஆம் தேதி ஆரன்முளாவிலிருந்து புறப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திருப்பதியிலிருந்து நாளை காலை 11 மணி அளவில் வேலூர் ஸ்ரீபுரம் தங்க கோவிலுக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1230 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 98,800 ரூபாயாகவும் 1 கிராம் 12,350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 211 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தல் காரணமாக முன்கூட்டியே ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான 6 கோடி பாமாயில் பாக்கெட்கள், 60 டன் துவரம்பருப்பு, 60 மெட்ரிக் டன் சர்க்கரை கொள்முதலுக்கான ஒப்பந்தம் கோரியுள்ளது தமிழக அரசு. சென்னை மாநகராட்சியில் கடந்த ஓராண்டில் அபராதங்கள் மூலம் 9 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டிசம்பர் 24ஆம் தேதி முதல் அரையாண்டு விடுமுறை என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் கடன் வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளது. அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பிப்ரவரி 3ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. முத்தமிழ் பேரவை அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் முத்தமிழ் பேரவையின் இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழாவில் கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விருதுகளை வழங்கினார். புதுச்சேரியில் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் சோலார் பேனல் மூலம் 35 மில்லியன் யூனிட் மின் உற்பத்தி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குத்தாம்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலையம் பொங்கலுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரிப்பட்டினம் அருகே 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறு முதல் மாமல்லபுரம் வரை மின்சார டபுள் டெக்கர் பேருந்துகள் இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் விருப்பமனு விநியோகம் இன்று தொடங்கி 23ஆம் தேதிக்குள் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி சாலை வழித்தடத்தில் உள்ள பகுதிகளை சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் கொண்டு வருவதற்கான முன்மொழிவை உயர்மட்ட குழு ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது. உரிமம் பெறாத செல்ல பிராணிகளுக்கு இன்று முதல் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து ஜோர்டான் புறப்பட்டார். நடப்பு சீசனில் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் இதுவரை 25 லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் 40 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM-3 ராக்கெட் மூலம் அமெரிக்க செயற்கைக்கோள் டிசம்பர் 21ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாஜக பொறுப்பாளராக பியூஷ் கோயல் உள்ளிட்ட 3 ஒன்றிய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் உள்ள கலைஞர் திடலில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது.
ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக சபரிமலை சிறப்பு ரயில்களின் எண்ணிக்கை 48ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் வருகின்ற 18ஆம் தேதி நடைபெறும் தவேக தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மாவட்ட எஸ்பி அனுமதி வழங்கியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்குள் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி உள்ளிட்ட மேற்கண்ட இந்த 5 ஏரிகளில் 95% நீர் இருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பனையூரில் விருப்ப மனு விநியோகத்தை அன்புமணி அவர்கள் தொடங்கி வைத்தார். டிசம்பர் மாதத்தில் கூடுதலாக 275 விமானங்களை இயக்க தயார் என்று அரசிடம் ஏர் இந்தியா நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. புதிய தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடலோர தமிழகத்தில் இன்று முதல் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பீகாரில் இளைஞர் நலன், வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, உயர்கல்வி மற்றும் விமான போக்குவரத்து ஆகிய 3 புதிய துறைகளை உருவாக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார். டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மோசமாக உள்ளதால் கிராப் 4 என்ற நிலையிலான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசியம் அல்லாத சரக்கு வாகனங்கள் நகருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயில்களில் இனி உள்ளூர் உணவு வகைகள் வழங்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் படிப்படியாக இது அனைத்து ரயில்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இடமாற்றம் செய்யப்பட்ட நீதிபதி நிஷா பானு அவர்கள் வருகின்ற 20ஆம் தேதிக்குள் கேரள உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்க வேண்டும் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். சந்திரயான் 4 மற்றும் 5 திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்து பேசினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2ஆம் கட்ட மகளிர் உரிமைத் தொகையானது 4042 பேருக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர். இந்திய காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்துவதற்கான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா என்ற பெயர் மாற்றம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.